சின்ட்டு டின்ட்டு வாங்க உக்காருங்க. நானே ரொம்ப நேரமாக போர் அடிக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேலை யாரும் இல்லையே நினச்ச விளையாட நீங்கள் வந்துட்டீங்க. ஜாலி. ஹாய் கிறிஸ், நான் கூட விளையாடுறதுக்காக தான் வந்தேன் கிறிஸ். எங்க வீட்லயே செமையா போர் அடிச்சுதா. சரி நான் வந்து ஒரு இடம் எங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல வந்து போய் விளையாடலாம் அப்படின்னு தான் வந்து கூப்பிட வந்தேன் உங்களை. அது என்ன இடம்? அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குமா? நம்மளுக்கு ஜாலியாக போர் அடிக்காமல் ஜாலியாக விளையாட முடியுமா? ரொம்ப தூரத்தில் இருக்கா கிட்டவா இருக்கா? சுட்டு அந்த இடம் தூரமா இருக்கா கிட்டையா இருக்கா? தூரமா இருந்தா எங்க அம்மா அனுப்ப மாட்டாங்க, கிட்ட இருந்தா தான் அனுப்புவாங்க. ஆமா ஜாய், அது நம்ம வீட்டு கிட்ட தான் இருக்கு. அந்த இடத்துல கூப்பிட அந்த சாக்லேட் ட்ரீ பார்க். என்ன அந்த இடத்துக்கு பேரு சாக்லேட் ட்ரீ பார்க்கா? அங்க என்ன சாக்லேட்டா இருக்கும்? என்ன சாக்லேட் ட்ரீ பார்க்கா? பார்க்கு பேர் சூப்பராக இருக்கே. அப்போ அந்த இடத்துல ஏதோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா சின்ட்டு டின்ட்டு? அது சீக்ரெட். நான் அங்க என்ன இருக்குன்னு உங்களுக்கு இப்ப சொல்ல மாட்டேன். உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். நீங்க யார்கிட்டயும் ஒன்றும் சொல்லக்கூடாது. அங்க நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும். நீங்க வாங்க. அம்மா அம்மா, நான் சிட்டு டின்ட்டோட போயிட்டு வரட்டுமா? பக்கத்துல இருக்க பார்க்குக்கு எனக்கு ஆசையா இருக்குமா போகணும்னு. ப்ளீஸ் ப்ளீஸ்மா ப்ளீஸ். அம்மா ஜாய் போனால் நானும் கூடவே போகிறேம்மா. ஓகேவா? ஜாய்க்கு பாதுகாப்பாக இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். அம்மா பாருமா, கிறிஸ் என்னெல்லாம் சாப்பிட சொல்றான்னு. அவெல்லாம் வேணாம்மா, நான் மட்டும் போறேம்மா. எனக்கு ஆசையா இருக்குமா. ப்ளீஸ். என்ன ஜாய், கிறிஸை நீ கூட்டு போக மாட்டியா? கிறிஸை கூட்டிகிட்டு போயிட்டு சீக்கிரமாக வா, பத்திரமா போயிட்டு வா. ஜாய், கிறிஸை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் மட்டும் நீ கூட்டிகிட்டு போ, இல்லைன்னா நீ போகாத. ஐயா ஜாலி, எங்க அம்மா என்ன போக சொல்லிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் என்ன தான் போக சொன்னாங்க? உன்னை மட்டுமா போக சொன்னாங்க? ஐயா எனக்கும் ஜாலி. நீ எங்கே போனாலும் கூடவே வந்து உன்னை தொல்லை பண்ணுவேன். அம்மா அம்மா வேணாம்மா, இவன் வேணாம்மா, நான் மட்டும் போறேம்மா. ப்ளீஸ்மா, இவன் என்னை வந்தால் தொல்லை பண்ணுறேன்னு சொல்கிறாம்மா. எங்கே போனாலும் என்னை ஃப்ரீயாகவே விட மாட்டாம்மா. நான் மட்டும் போகிறேம்மா. என்ன பசங்களா, நீங்கள் இங்கேயே இவ்வளோ சண்டை போடுறீங்க, அப்புறம் அங்கே போனாலும் நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க. நீங்கள் இங்கேயும் போக வேணாம், நீங்கள் வீட்டிலேயே இருங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் வர மாட்டாங்க போல இருக்கே. சரி, அப்ப நம்ம மட்டும் போய் அங்க இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிடலாமா? சரி வா டின்ட்டு. இல்ல டின்ட்டு, அவங்களும் வரட்டும், அப்பதான் ஜாலியா இருக்கும். ஜாய் கிறிஸ் நீங்களும் வாங்க, அப்பதான் எங்களுக்கு ஜாலியா இருக்கும். ஆண்டி ஆண்டி அவங்கள விடுங்க ஆண்டி, அவங்க சண்டை போடாம நாங்க பாத்துக்கிறோம் ஆண்டி. அப்பதான் எங்களுக்கும் ஜாலியா இருக்கும், அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமாம்மா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா போகணுன்ட்டு. சரி, நான் எதுவுமே பிரச்சனையே பண்ண மாட்டேன். சைலண்டாக போயிட்டு சைலண்டாக வந்துடுறேம்மா. ப்ளீஸ் என்னையும் அனுப்புங்க ப்ளீஸ். சரி பசங்களா, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. சின்ட்டு டின்ட்டு, நீங்கள் இவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த ஏரியாலாம் இவங்களுக்கு புதுசு, நீங்கள் தான் இங்கே ரொம்ப நாளாக இருக்கீங்கல்ல, அதனால இவங்களை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டுருங்க. சீக்கிரமாக வந்துடுங்க, நைட் ஆகிடும், அதுக்குள்ளே வந்துடுங்க. சரியா? ஐயா ஜாலி, அம்மா ஓகே சொல்லிட்டாங்களே. ஐயா ஜாலி, நானும் வெளில போய் அந்த சாக்லேட்டை எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். ஜாலி ஜாலி. ஜாய், நம்ம பத்திரமா போயிட்டு வந்துடலான்னு அம்மாவுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம பத்திரமா போயிட்டு வந்துடலாம். சரி கிறிஸ், நாம ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்கலாம். நீ அக்கா சொல்றது கேட்கணும், சரியா? சாக்லேட்டுக்காக கேட்டு தானே வேணும்க்கா. டேய், ஏன்டா இப்படி பண்ற? சாக்லேட்டை சாப்பிட்டு முடிச்ச பிறகு பார்த்துக்கிறேன். சரி சரி வா, நம்ம போலாம். பாய்மா. பாய்மா. ஜாய், இப்போ நம்ம எப்படி போகிறது? எதில் போகலாம்? கிறிஸ், நமக்கு தான் சைக்கிள் இருக்குல்ல, நம்ம சைக்கிளே போயிடலாம். 4 பேர் சேர்ந்தே போயிடலாம் சைக்கிளில். ஓகே, நம்ம சைக்கிளே போயிடலாம். அதான் நல்லதான் எனக்கும் தோணுது. சின்ட்டு டின்ட்டு வந்தாச்சு. நீங்கள் சொன்ன இடத்துக்கு கீழே இறங்குங்க. நான் தான் ஃபஸ்ட்டு இறங்குவேன். சீக்கிரம் சீக்கிரம். அப்போ கிறிஸ், உனக்கு இதே வேலையை பிடிச்சு கீழே தள்ளி விட்டியேடா.
என்ன கிறிஸ், நீ ஏஞ்சிக்க மாட்டேங்கிற, படுத்துட்டே இருக்கிற? ஜாய், உனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியல, என்ன வேற கீழே தள்ளி விட்டுட்டியா? என்ன கிறிஸ், நீ மரத்தை பார்த்தோன்னா கீழே குதிச்சுட்டு நான் தள்ளி விட்டேன்னு சொல்ற? நின்ன சைக்கிள்லேருந்து கீழே விழுந்திருக்கேன், அதுக்கு காரணம் யார்? நீ தான். உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியல. ஏய், நீ ஆர்வ கோளாறுல கீழே விழுந்துட்டேன்னா நான் என்னடா பண்ணுவேன்? இரு, உன்னை அம்மாட்டே மாட்டி விடுறேன். ஃபர்ஸ்ட் வந்த உடனே சண்டே ஸ்டார்ட் பண்ணுறல. ஸ்டார்ட் பண்ணலை, ஆனால் ஸ்டாப் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி என் கண்ணுக்கு ஏதோ கலர்ஃபுல்லாக தெரியுற மாதிரி இருக்கே. என்ன சிண்டு டிண்டு, இந்த மரத்துல ஃபுல்லா சாக்லேட்ஸா இருக்கு. என்ன அதிசயமா இருக்கு. இந்த மரம் பேர் தான் ட்ரீ. சாக்லேட் ட்ரீயா? சூப்பரா இருக்கு போல. ஐயோ, எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்கு பாரு இதுல. எனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ்லாம் இதுல இருக்கு. ஐயோ, நான் எப்போ சாப்பிடுவேனே தெரியலையே. இதெல்லாம் எப்படி எடுக்கிறதுனே தெரியலையே. கிறிஸ் வேற இவ்வளோ சாக்லேட்ஸை பார்த்தா மொத்தமா எப்போ சாப்பிடலான்னு காத்துட்டு இருக்கிறான். ஐயோ, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எப்படி எடுக்கிறது இதை? ஓய், இங்கே பார்த்தியா? இந்த மரத்துக்கு கீழே சாக்லேட்ஸ் இருக்குது. அதுவும் கலர்ஃபுல்லாக ஏதோ பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டு இருக்குது. இங்கே மஞ்ச் இருக்குது, கிட்கேட் கூட வச்சுருக்காங்க. இதில் நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. கிட்கேட், இன்னொரு கிட்கேட் இருக்குது, 5 ஸ்டார் இருக்குது, ஜெம்ஸ் இருக்குது, டைரி மில்க் வச்சுருக்காங்க, அப்புறம் காயின் சாக்லேட்ஸ் கூட வச்சுருக்காங்க போல இருக்குது. ஓ, நம்ம சின்ன பிள்ளையில டேடி விளாண்டன்னு சொன்னாங்கல்ல, அப்போது இந்த சாக்லேட்ஸும் இருக்குது. புளிப்பு மிட்டாய் கூட வச்சுருக்காங்க பாரு, புளிப்பு மிட்டாய். மில்கி பார் இருக்குது. இந்த சாக்லேட், இந்த மரத்தை ஃபுல்லாக சுற்றி சாக்லேட் மரமாகவே தான் இருக்கும் போல இருக்குது. ஐயோ, என்னடா இது, இந்த மரம் ஃபுல்லாகவே சாக்லேட்ஸை வச்சுருக்காங்க. கீழேயும் சாக்லேட்ஸ் கிடக்குது. எப்படி இந்த மரத்தில் இவ்வளோ சாக்லேட்ஸ் வந்தது? இது பார்க்கு தானே, இங்கே பார்க்கில் எல்லாம் விளாட்றதுக்கு திங்ஸும் வச்சுருக்காங்க. அப்போ எப்படி இந்த மரத்தில் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் இருக்குது? இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது இந்த சாக்லேட்ஸ் எல்லாம்? மரத்தோடு தூக்கிட்டா ஒரு செம்ம ஐடியாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம சைக்கிளில் ஏற்றுனா சைக்கிளுக்கு காற்றடிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய காற்றடிச்சா அந்த மரத்தையே தூக்கிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற ஜோய்? இல்லை சிண்டு, இந்த மரத்தெல்லாம் சைக்கிளில் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கு பெரிய லாரி வேணால் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஏன் எல்லாரும் இப்படி யோசிக்கிறீங்க? மரத்தெல்லாம் யாராவது எடுத்துகிட்டு போக முடியுமா? சரி வாங்க, நமக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் எல்லாம் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் வாங்க. ஜாய், இங்கே பார்த்தியா? கீழே நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. நம்ம இதெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக இதெல்லாம் எடுத்துகிட்டு வா. எல்லாத்தையும் எடுத்துரு, அப்போ தான் நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போக முடியும். ஏய், கீழே இருக்க சாக்லேட்ஸ் எல்லாம் அப்புறமா எடுக்கலாம்டா. மேலே இருக்க சாக்லேட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. ரொம்ப ஹைட்டாக வேறு இருக்குது, நம்ம வேறு குட்டியாக இருக்கிறோம். இந்த மரம் பெருசாக வேறு இருக்குது. இந்த 5 ஸ்டார் சாக்லேட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. எனக்கு 5 ஸ்டார் சாக்லேட் வேணும். சரி ஜாய், நீ சொல்கிறது கரெக்டு தான். மேலே இருக்க சாக்லேட்ஸாக ரொம்ப பெரிய பெரிய சாக்லேட்ஸாக இருக்குது. இது மாதிரி ஆகும் தெரிஞ்சுதான் நான் வந்து ஒரு ஏணியை ஒழிச்சு வச்சிருக்கிறேன். நம்ம வந்தா எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஜாய் ஜாய், அந்த ஏணியை எடு ஜாய். நம்ம வந்து ஏணி போட்டு இந்த மரத்துல எல்லாம் சாக்லேட்ஸ்லாம் எடுத்துடலாம். ஏணி எந்த இடத்துல ஒழிச்சு வச்சிருக்க சிண்டு நீ? உனக்கு பின்னாடி ஒரு சீசா இருக்கு பாரு ஜாய், அதுக்கு பின்னாடி தான் நான் ஒழிச்சு வச்சிருக்கிறேன் அந்த ஏணியை. எங்க இருக்கு சீசா இருக்கு. சீசா பக்கத்துல எங்க இருக்கு ஏணியை காணுமே. அதோ இருக்கு ஏணி. கிடைச்சிருச்சுடா ஏணி நமக்கு. சாக்லேட்ஸ் எல்லாமே நமக்கு தான். என்ன இது ரோல் மாதிரி இருக்கு? ஓ, இது இம்போர்ட்டட் ஏணியா? நிமித்து விட்டா ஏணியா மாறிடும் போல. நான் கூட வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இதை. சரி, நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். கிறிஸ், எனக்கு ஏணியில் ஏற பயமாக இருக்கு. கிறிஸ், நீயே எடு கிறிஸ். ஏணியில் ஏறி கொஞ்சம் ப்ளீஸ் எனக்காக. சரி ஜாய், நானே எடுக்கிறேன். இங்கே கை கட்டின மாதிரியே மில்கி பார் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த மில்கி பாரை போட்டு தள்ளிடலாம். ஓகேவோ? நான் ஒரு தடவை முடிவு பண்ணால் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். மில்கி பார் எனக்கு தான். எனக்கு தான் மில்கி பார். நான் தானே கேட்டேன் கிறிஸ், எனக்கே கொடுத்துட்றா. ஏணியே போட்டாச்சு. இப்போ நம்ம கடகடன்னு ஏணியில் ஏறி எல்லாத்தையும் எடுத்துடலாம். கிட்கேட் மாட்டுது ஏறும் போதே. இதை எடுப்போமா வேணாவா? வர மாட்டேங்குதே.
அடுத்தது மஞ்ச். கிறிஸ் கிட்கேட் கீழே விழுந்துருச்சு கிறிஸ். சூப்பர் கிறிஸ். அடுத்தது மஞ்ச் எடு கிறிஸ். மஞ்ச் எடுத்தாச்சு. கிறிஸ் கிறிஸ் டைரி மில்க் எடு கிறிஸ். டைரி மில்க்கு. கீழே இன்னொரு சாக்லேட் வேற விழுந்துச்சுடா. சூப்பர்டா சூப்பர்டா. மேலே 5 ஸ்டார் இருக்குடா. போயிடுறா. இல்லை, ஜேம்ஸ் மிட்டாய் தான் எனக்கு பிடிக்கும். ஜேம்ஸ் மிட்டாய் ஃபஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் எடுக்கிறேன். சரி சரி எடு. வந்துரு. கொஞ்சம் கூட மேலே போடா. விழுந்துச்சா. சூப்பர்டா. ₹1 சாக்லேட் இருக்குடா. காயின் சாக்லேட் இருக்குடா. இந்த சைடு வா, இந்த சைடு வா. நம்ம இந்த 5 ஸ்டார் எடுக்கலாம். சரிடா. நீ இன்னும் கொஞ்சம் கூட மேலே போடா. அப்பதான் எடுக்க முடியும். சூப்பர்டா சூப்பரா. எடுத்து போட்டு கீழே பாரு எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குது. சூப்பர்டா சூப்பர்டா. நீ இப்போ மேலே ஒரு ஜெம்ஸ் சாக்லேட் இருக்கு பாரு, அதை எடுறா. ஏறு ஏறு, இன்னும் கொஞ்சம் கூட மேலே ஏறுறா. நீ சொல்லத ஈஸியா, நான் தானே மேலே ஏறுறேன். உனக்கு என்ன சாக்லேட்டை மாட்டினோடனே என்ன மேலே ஏற்றி விட்றேன். இருடா இருடா, இப்படி சொல்லுடா, சீக்கிரம் இருடா. சூப்பர்டா. இங்க ஒரு மில்கி பார் இருக்குடா. சாமுடா. எடுறா எடுறா. சூப்பர்டா. என்ன ஹைட்டுக்கு ஏறியாச்சுப்பா. சாக்லேட்டுக்காக இவ்வளோ செய்கிறோம். எனக்கு தான் அதிக சாக்லேட்டை கொடுக்கணும். ஆனால் இந்த சாக்லேட் வரமாட்டேன்னு நல்லா பிடிக்கும். சரி, இறங்கிடலாம். இதுக்கு மேலே ஏறினா கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. சூப்பர்டா. நிறைய சாக்லேட் கீழே போட்டுட்டடா. இப்போ இந்த எல்லா சாக்லேட்டும் நமக்கு தான். இங்கே ஒரு சாக்லேட் இருக்கே, மஞ்ச் இருக்கு. இங்கே ஒரு மஞ்ச் இருக்கு. நான் எடுக்க முடியுமா பார்க்குறேன். சிசு நீ எடு. இது ஏத்தாச்சு. இங்க பாரு, கலர் கலரா ஒரு சாக்லேட் இருக்குது. இங்கே போய் எடுத்துருவோம். சாக்லேட்டை நம்ம அப்படியே தூக்கிறோம். கிறிஸ் கிறிஸ் என்ன கீழே இறங்குற? மேலே போ, இன்னும் நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு பின்னாடி. மரத்துக்கு பின்னாடிலாம் நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு பாரு கிறிஸ். அதெல்லாம் எடு கிறிஸ் நீ. ஆமாம் ஜாய், இங்கேயும் சாக்லேட்ஸ் இருக்குது. ஆமாம் மேலே இங்கே பேர் 2 ஜேம்ஸ் மிட்டாய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சாக்லேட்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். அப்பா அடி வந்துருச்சு. கிறிஸ் அங்கே பாரு கிறிஸ், அந்த ஜேம்ஸ் சாக்லேட்டையும் எட. ஓகே, எடுத்துடலாம். ஜேம்ஸ் மிட்டாய் கலர் கலராக இருக்கும் அந்த சாக்லேட்டு. வந்துருச்சு. நம்ம நிறைய ஜேம்ஸ் சாக்லேட் தான் எடுத்துருக்கோம். எங்கே பாரு ஒரு காயின் சாக்லேட் இருக்குது, அதை எடு பாரு. கொஞ்சம் கூட மேலே போ மேலே போ. எடு எடு, இப்போ எடு. போயிடுறா. எடுத்துட்டியா? சூப்பர்டா. கீழே விழுந்துச்சுடா. கீழே பாரு ஒரு டைரி மில்க் கூட இருக்கு. எடா அதை. டைரி மில்க் இங்கே. ஆமாம், இங்கே இருக்கு ஜாய். ஆனால் இங்கே ஏணி இருந்தது, எங்கே காணும்? ஏணியே காணுமே. ஐயோ, ஏணி கீழே விழுந்துருச்சுடா. இரு நான் எடுத்து வைக்கிறேன். ஜாய், இது நியாயமாக இருக்கா உனக்கு? நீ சொன்னேன் தானே மரத்தில் ஏறி நான் சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஏணி கீழே விழுந்தது கூட தெரியாமல் நீ பாட்டுன்னு சாக்லேட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ சாரி கிறிஸ், வெயிட் பண்ணு. நான் ஏணி எடுத்து வைக்கிறேன். அப்புறம் கீழே விழுந்துடாத. அம்மா என்ன தான் திட்டுவாங்க. அப்புறம் அங்கேயே மரத்தை பிடிச்சிட்டு நில்ல, நான் ஏணி எடுத்து வைக்கிறேன். ஆஹா, வரோம் மரத்தில் நம்ம எவ்வளோ நேரம்ப்பா நிற்கிறது. சரி, ஓகே, நம்ம டக்குன்னு இந்த ஏணியில் இறங்கிடலாம். இருடா, நான் இன்னும் ஏணியே வைக்கலடா. வெயிட் பண்ணுடா, நான் ஏணியை எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. சரி, சீக்கிரமாக எடு. நம்ம எல்லா சாக்லேட்டையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஏணியில் இறங்க வேண்டியது தான். இருடா வெயிட் பண்ணுடா. நான் ஏணியை இன்னும் வைக்கவே இல்லை. அது ஒழுங்காக வைக்க மாட்டேங்குது வேற. இந்த கிளையில எப்படி சாக்லேட்ஸ்லாம் வளருது? இதை எப்படியாச்சும் தூக்கலான்னு இந்த மரத்தை தூக்கிறதுக்கு பிளான் போட்டால் முடிய மாட்டேங்குது. இருடா, வெயிட் பண்ணுறேன். அதோ ஏணி வச்சாச்சுடா. வா மெதுவாக கீழே இறங்கி வா. சூப்பர். அங்கே ஒரு டைரி மில்க். அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறா. எடுத்துகிட்டு வாடா. ஏணி எங்கே இருக்குன்னு தெரியல. அது ஒரு ஏணி. ஓகே, பத்தியா ஏணில? பொடி அதை பிடிச்சில. சூப்பர்டா. மெதுவா ஏணில இறங்கிப்போ, கீழே விழுந்துடாதடா. சாக்லேட்டை போட்டுருவேன். சாக்லேட் விட்டு போக மாட்டேங்குது. சரிடா. சாக்லேட்டை எடுத்தாச்சு. ஐயா ஜாலி. இங்கே பார்த்தியா, இங்கே ஒரு
ஃபைவ் ஸ்டார் இருக்குது ஜாய் கீழேயே. ஆமா கிறிஸ், நான் எடுக்கிறேன். நான் எடுக்கட்டுமா? சரி சரி நீ எடு. சரி கிறிஸ். ஏய் கிறிஸ், நான் இதை பிக்கிறேன். 5 ஸ்டார் நான் பிக்க போகிறேனே. ஐயா நான் பிச்சுட்டேன். இங்கே ஒரு காயின் சாக்லேட் கூட இருக்குது. நான் அந்த காயின் சாக்லேட்டையும் பிக்க போகிறேன். அப்படா காயின் சாக்லேட் பிச்ச போயிட்டேன். காயின் சாக்லேட் பிச்ச வந்து இதோ எடுக்க போகிறேன் நான். கிறிஸ் பாத்தியா, நீ மேலே ஏணியில ஏறி தான் எடுத்தேன்னா பார், நின்ன இடத்துல இருந்து எடுக்கிறேன் பாத்தியா? அப்பாடா பிச்சாச்சு. ஐயாடா காயின் சாக்லேட்டையும் பிச்சாச்சு. நான் தான் கடைசி வரைக்கும் ஒரு சாக்லேட்டை பிச்சேன். ஜாலி. பாத்தியா கிறிஸ், என் கை கிட்டேயே ஒரு சாக்லேட் இருக்கு. நான் உட்காந்துட்டு இந்த சாக்லேட்டை எடுக்க போறேன் பாரு. நான் பிக்க போறேன்ப்பா. பிச்சிட்டேன். ஐயா ஜாலி.